ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சீஸ் பிரெட் ஆம்லேட். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் துருவின கேரட், 1 கப் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், 1 கப் துருவின உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ப்ரெட் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரெட் விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சீஸ் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.